பதினாயிரங்களில் சிறந்தவரே, நாங்க வாழ காரணர் நீர் மட்டும்தான். ஆண்டவர், எதுவுமே இல்லாத எங்களை உம்மை போல நேசிக்கவும் அறிந்து கொள்ளவும் இரக்கம் பாராட்டவும் யாரும் இல்லை, யாருக்கும் முடியாத ஆண்டவரே. உங்க திருப்பாதத்தை பணிந்து முத்தமிடுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தின் பிற்பகுதி முதல் 2-3 வசனங்களை சேர்த்து வாசிக்க கேட்கலாம். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாய அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்படியே 4-5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த வாரம் முதல் இந்த வார்த்தைகளை கிருபையாய் தியானித்து வருகிறோம். ஆலயத்தில் 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒன்றாய் ஆராதிக்கிறவர்கள், ஒரே ஞான போஜனத்தை புசிக்கிறவர்கள், ஒரே தண்ணீரிலே தாகத்தை தீர்க்கிறவர்கள். நாம ஒரே கண்மலையிலிருந்து புறப்படுகிற தண்ணீரின் தாகம்தான் என்னுடைய தண்ணீர் தான் என்னுடைய தாகத்தையும் தீர்க்கிறது, உங்களுடைய தாகத்தையும் தீர்க்கிறது. ஆமென். எல்லாருக்கும் மன்னா ஒரே போலதான் கொடுக்கப்படுகிறது. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எல்லாரையும் வழி நடத்த ஆமென் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கையில் தேவன் 2 கூடைகளை வைத்திருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். என்னவென்றால், கெட்ட பழங்கள், அதாவது புசிக்கத்தகாதவைகள் ஒரு கூடையிலும், புசிக்க தகுந்த நல்ல அத்திப்பழங்களை இன்னொரு கூடையிலும் வைத்து புசிக்கத்தகாததை தள்ளி விடுகிறார், புசிக்க தகுந்ததை அங்கீகரிக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்க முடியும். விசேஷமாக வருகை குறித்து சொல்லப்பட்ட இடத்திலே இந்த அனுபவங்கள் தான் சொல்லப்படுகிறது. ஆமென். 10 கன்னிகைகள் புறப்பட்டு வருகிறார்கள். 5 பேர் தள்ளப்படுகிறார்கள், 5 பேர் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். 2 விதமான கூட்டத்தார். வலதுபுறமாய் நிறுத்தப்படுகிற கூட்டத்தார் உண்டு, இடதுபுறமாய் நிறுத்தப்படுகிற கூட்டத்தார் உண்டு. வலதுபுறமாய் நிறுத்தப்படுகிற கூட்டத்தார் அங்கீகரிக்கப்படுகிறார்கள், இடதுபுறமாய் நிறுத்தப்பட்ட கூட்டத்தார் கைவிடப்படுகிறார்கள். தேவனுடைய சபையிலே தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த நல்ல அனுபவத்தில் நல்ல ஆவிக்குரிய ஆராதனையில இணைந்து ஆராதிக்கிறவர்கள் ஒருவர் கூட இந்த கெட்ட அத்திப்பழங்கள் உள்ள கூடையில் காணப்படக்கூடாது என்பதற்காகவே ஆவியானவர் நம்ம மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த அத்திப்பழங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை ஒப்பிட்டு இந்த பழங்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார், நான் அவர்களை அங்கீகரிப்பேன். விருட்சங்களை குறித்த ஒரு உவமை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. விருட்சங்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்தினிடத்துல போய், நீ எங்களுக்கு ராஜாவாயிரு, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொல்லுகிறதை ஆமென் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே நம்மால பார்க்க முடிகிறது. அதில் விருட்சங்கள் அத்தி மரத்தினிடத்திலும் வந்து இந்த ஆப்ஷனை வைக்கிறது. அதனுடைய 10வது வசனத்தை வாசித்தீர்களானால் தெரியும். 10-11. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து
நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. ம், அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. மரங்களை அரசாள போவேனோ என்றது. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் இந்த வேத பகுதியை காண்பித்தவர். ராஜாவா இருப்பது என்பது சாதாரணமான காரியமா? ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு பதவி, எவ்வளவு பெரிய மேன்மை! இது ஒரு மனிதன் நினைத்து பார்க்கக்கூடியதா? திடீரென்று என்ன, திடீர்னு அடிக்கிற லாட்ரி மாதிரி, ஜாக்பாட் மாதிரி, சில சொல்லுவாங்க லக்கும்பாங்க. இப்படி பல வார்த்தைகள் இந்த பூமியில பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு பொசிஷன் இந்த அத்தி மரத்தின் இடத்தில் வந்தபோது இந்த அத்தி மரத்தினுடைய ரிப்ளை எப்படி இருக்குதுன்னா, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு, ஆமென், நான் மரங்களை அரசாள வேணும். இந்த மரத்தினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மரம் மற்ற எந்த காரியத்தை விடவும் எதை மேன்மையா பார்க்குதுன்னா, தன்னிடத்திலிருந்து கனி வரணும். இந்த பூமியிலே பிறந்து வாழ்கிற, அதிலும் விசேஷமாய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் என்று கொஞ்சம் இருக்கிறது. 70, பலத்தின் மிகுதியினால் 80, அதை எழுதின மோசே 120. இப்படி தேவன் ஒருவருக்கென்று ஒரு ஆயுசு காலத்தை செட் பண்ணி வச்சிட்டார். சீக்கிரமா மரிக்கிறவங்க பாவிகளும் கிடையாது, வருக மட்டும் வாழ்றவங்க பரிசுத்தவான்களும் கிடையாது. ஆமென். அப்படி ஜட்ஜ் பண்ணவே கூடாது. தேவனுக்கு தெரியும் இது ஓகே, இது ஓகேன்னு தெரிஞ்சா தூக்கிடுவார். அதனாலதான் யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பறித்து கொண்டு போகிறார். அவர் என்ன பண்றாராம்? செடியை ஊற்றி, செடியை நட்டு தண்ணி ஊற்றி அதில் அழகான பூ வந்துட்டு இதை பறிக்கலான்னு வரும்போது அழகா என்ன செய்வாங்க? பறிப்பாங்க. இது அப்படியே இருக்கட்டும்னா அது வாடி அப்புறம் பாடி இல்லை, அதை பறித்து கொண்டு போனால் அதை வச்சு பாடி நல்லா பாடலாம். இந்த பூவை வச்சு இல்லை, அது எதுவும் பறிக்க விடாது, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதனால நம்ம ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரோ சோதரம் பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னா கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இவர் போக மாட்டார். அப்படி யாரையும் சொல்லாதீங்க. நீங்க சொல்லப்படாதபடிக்கு கர்த்தரும் காப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த வாழ்நாளில் நம்முடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்கணும்னா, அவருக்கு உகந்த கனிகள், அவருக்கு ஏற்ற கனிகள். ஹல்லேலூயா. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் ஓடப்படும். ஆமென். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. முதல் காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் கனியை தேடுகிறார். யார் வந்து எந்த மரத்தில் கனியை தேடுகிறார் என்றால், ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒருவன் அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒரு திராட்சை தோட்டத்தில், தன் திராட்சை தோட்டத்தில் ஒருவன் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே தான் நட்டு, தான் தண்ணீர் ஊற்றி, தான் வளர்த்த
மரத்திலே கனியை தேடினான். ஏதோ ஒரு மரத்தில் அல்ல அவன் தேடினது, திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்துக்கு இடமா? இதுதான் கிருபை. இஸ்ரவேலர்கள் மாத்திரம் ஆராதித்து கொண்டிருந்த சேஷ்ட புத்திரன் என்று இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள், பிரமாணங்கள், ஆராதனை முறைகள் எல்லாமே இஸ்ரவேலுக்கென்று கொடுக்கப்பட்டது. அந்த சுதந்திரத்தில் என்னை தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறது எனக்கு பாராட்டின கிருபை. அவர் நட்டு அவர் வளர்த்த அந்த மரத்துல அவர் என்ன தேடுகிறாரா? கனியை தேடுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. கனி இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. என் வாழ்க்கையில ஒரு கனியுள்ள அனுபவமும் கனி என்று சொல்லும் போது நான் முதல்ல அதனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஆவிக்குரிய கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா, டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம், சுபாவம், கேரக்டர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய சுபாவம். 40 வயசுல சில காரியங்களை தாங்க முடியாமல் கரம் நீட்டினவன் மோசே. ஆனால் 80வது வயசுல அவனுக்கு விரோதமாக அத்தனை பேர் பேசுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஏன்? சொந்த அண்ணனும் அக்காவும் கடினமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவன் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இதான் கனி. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பழைய சுபாவம் என்னில் மாறவில்லை என்றால் அந்த கிருபை என்கிற தண்ணீரை ஊற்றி என்னை வளர விடுகிறார். ஆனால் அவர் தேடும் போது என்னில் என்ன இல்லை? கனி இல்லை. கனிகள் நிறைந்த மரத்துல தேட வேண்டி வராது, பார்த்தாலே போதும். சில மரத்துல கனிகள் அங்க இங்கேயா ஒளிச்சிருக்கும், அதை தேடலாம். அப்படி ஒவ்வொரு கிளைகளையா பார்த்து, சிலதெல்லாம் இலைக்குள்ள இருக்கும். அப்படியே மரத்தில் ஏறி சில இலைகளை விலக்கி பார்த்தா சார் உள்ள பழுத்திருப்பார். ஆனா சில மரம் பாருங்க, தங்கிட்ட மட்டும்தான் கனி இருக்குன்னு காட்டும். இந்த உலகத்திலேயே வேற ஒரு மரத்திலையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு வளர்ந்தாலும், பெயர் புகழ் கிடைத்தாலும், தேவன் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை நம்மில் இல்லை என்றால் நாம் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லையா? பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என் நேசரோடு இணைந்திருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆகிலும் நான் இந்த தேகத்திலே குடியிருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி கேட்டது போல நாமும் பல நேரத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே பாதி வயதில் என்ன எடுத்துறாதீங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். ஆமே, நம்ம பாதியில் இல்லை, நம்ம அந்த அத்தம் போனாலும் கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு 15 வருஷம் இல்லப்ப 100 வருஷம் கொடுக்கிறேன். என்ன செய்ய போற? அது இன்னும் நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படியா? இல்ல, பிரயோஜனம் உள்ளவனா. கனி தேவன் தேடும் போது அவர் எதிர்பார்க்கிற, அவர் விரும்புகிற கனி என்கிட்ட இருக்கணும். தேவன் என் வளர்ச்சியை பார்க்கவில்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனிதான். இவன் அன்னைக்கு எப்படி வந்தான்? சைக்கிள்ல வந்தான், அதுக்கப்புறம் பைக்ல வந்தான், இப்ப கார்ல வரான், நாளைக்கு பிளைட்ல வரான். விட இடம் இல்லாததுனால ஆண்டவர் தரல. ஆண்டவர் இதை பார்த்துல சூப்பர்பா சூப்பர்பா இப்படி சொல்லுகிறவர்ல. இத்தனை வருஷம் நான் இவனுக்கு தண்ணி ஊத்துனேன், இத்தனை வருஷம் நான் ஆகாரம் கொடுத்தேன், இத்தனை வருஷம் நான் இவனை வளர்த்தினேன், திராட்சை
தோட்டத்தில் அத்தி மரத்தை வச்ச போது திராட்சை செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் குசும்பு, திராட்சை செடிகளுக்கெல்லாம் முறுமுறுப்பு. இதையும் இங்கே கொண்டு வந்தார். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் சகித்து இவன் எப்படி இந்த சர்ச்சைக்கு வரான், இவன் எப்படி சர்ச்சைக்கு வரான், இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சகித்து திராட்சை தோட்டங்களுக்கு தண்ணீர் ஊற்றும் போது இந்த அத்தி மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றினேன். இது வளர பண்ணினார். ஏசாயா 1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லுகிறார். ஆனா வந்து தேடின போது கனி இல்லை. மார்க் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? சபித்தார். தூரத்தில் பார்க்கும்போது அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற மார்க் சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, 4 சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் 4 சுவிசேஷத்தை வைத்து பார்க்கும்போது தான் அது அதனுடைய சரியான உருவம் நமக்கு தெரியும். ஒன்றை மட்டும் பார்த்துட்டு தான் நமக்கு அது புரியாது. இந்த ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்த்தார், போனார், பழத்தை பார்க்க பறிக்கலான்னு போனார், இல்லை சபி அப்படி இல்லை. தூரத்தில் பார்க்கும்போது இலைகள் உள்ள, இலை அசையுது, இலை ஆடுது, இலை வந்து சொல்லுது இங்க வா இங்க வா. தூரத்தில் இருந்து பார்த்தபோது இலைகள் உள்ள அத்தி மரம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, அந்நிய பாஷை காலையிலேருந்து நைட்டு வர. சரி, மற்ற மரம் எல்லாம் கனி இல்லாத காலம் படுத்துட்டு, ஆனா இந்த மரம் அத்தி மரத்தில் நிறைய வெரைட்டி இருக்கிறதா தெரியல. ஒரு இதில் படித்தேன், அதில் வந்து ஒரு ஒரு டைப் அத்தி மரம் தான் இது. இது எப்படின்னா கனி இல்லாத காலத்திலையும் என்கிட்ட கனி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காது. அதனுடைய இலைகள் எல்லாம் எப்போவுமே செழிப்பாக இருக்கும். அது வந்து என்ன ஏமாத்திட்டே இருக்கும். இவன் தான் பரிசுத்தவான்னு ஏமாத்திட்டே இருக்கும். இவனை விட்டா இந்த உலகத்தில் ஜெபிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு ஏமாத்திட்டே இருக்கும். சரி, கிட்ட இயேசுவையே ஏமாத்திட்டு பார்த்துருங்க. இந்த வீட்டில் இவங்க மட்டும் இல்லைன்னா அது ஏமாத்திட்டே இருக்குமா? தூரத்தில் இந்த வார்த்தை பத்தி அதில் ஏதாகிலும், அப்போ ஏதாகிலும் அகைப்படுமானாலே ஆண்டவருக்கு தெரியுது இது கனி இல்லாத காலம். அப்ப கனி இல்லாத காலத்தில் அத்தி மரத்தில் என்ன இருக்காது? கனி இருக்காது. அப்படி இருந்து இது ஓவரா சத்தம் போடுதே. இலைகளை வைத்து ஆசீர்வதிக்க மாட்டார். உன் மரம் ஃபுல்லா இலை இருந்தாலும், உன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெபம் இருந்தாலும், உன் வாழ்க்கை ஃபுல்லா ஆராதனை இருந்தாலும், உன் வாழ்க்கை ஃபுல்லா அந்நிய பாஷை இருந்தாலும், தேவன் விரும்புகிற ஒரு கனி கூட உன்னிடத்தில் இல்லை என்றால் இத்தனை இலைகளினாலும் இந்த அத்தி மரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. (24/7) சர்ச்சிலேயே இருந்தாலும் என்னுடைய பழைய சுபாவத்தில் ஒன்று கூட மாறலைன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நான் இவங்கள்ட்ட பகைக்கிறேன், நான் இவங்களுக்கு இப்படி பேசினாங்க அதனால நான் அப்படிதான் செய்வேன். எவ்வளவு இலைகள் இந்த அத்தி மரத்தில், இலைகள் உள்ள அத்தி மரம், ஃபுல்லா இலைகள். அந்த சர்ச்சில் பாருங்க, இந்த சர்ச்சில் பாருங்க, எப்ப பார்த்தாலும் இங்க ஜெபம் நடக்குது, எப்ப பார்த்தாலும் இங்க ஆராதனை நடக்குது, எப்ப பார்த்தாலும் சூப்பர். ஆனா தூரத்திலிருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, கிட்ட வரும்போது. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, மோசே நாங்க தள்ளியே நிக்கிறோம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நாங்க ஏன் சாகணும் அப்படின்னாங்க இஸ்ரவேலர்கள். இவன் புரியுதா? அவர் கிட்ட வந்தா அவருடைய எதிர்பார்ப்பு வேற. கிட்ட வரும்போது
அதனாலதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? நன்மை செய்கிறவன் இல்லை. கனி உள்ளவன் தான் உண்மையில தேவனை தேடுவான். கனி இல்லாதவன் தூரத்திலிருந்து இலைகளை காட்டிட்டு இன்னைக்கு நம்மள இலைகள்ல திருப்தி படுறோம். இன்னைக்கு நான் 2 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு 10 அதிகாரம் ஒரு வருஷத்துல பைபிள் படிச்சு முடிக்கணும்னு நினைச்சேன், 2 மாசத்துல முடிச்சிட்டேன். இலைகள்ல தான் இன்னைக்கு நம்முடைய கவனம் இருக்கிறது. இலைகள் தேவை. ஹல்லேலூயா. ஆனால் நேசருக்கோ கனிகள். எபேசு சபைக்கு ஃபுல்லா இலை இருந்துச்சு. இலை ஃபுல் இலை. உன் கிரியைகளை. அதனாலதான் சபைகள் எழுதும் போதே ஃபர்ஸ்ட் எபேசு எழுதுறார். எபேசு சபைக்கு தூரத்திலிருந்து கண்ட போது அத்தனை இலைகள், அந்த மரம் ஃபுல்லா இலை. டெய்லி ஜெபம், ரெகுலர் பிரேயர். இன்று ஜெபம் செய்தீர்களா அப்படின்னு சர்ச்சில் பாஸ்டர் கேட்பார்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் டெய்லி ஜெபம். எனக்கு கேட்டவொடனே கை தூக்கணுமே. ஸ்கூல்ல எல்லாம் ஹோம்ஒர்க் போட்டு விடுவாங்க. ஹோம்ஒர்க் செய்யாதவங்களுக்கு ஜெபம் எப்படி இருக்குன்னா, கேட்டக்கூடாது 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 கேட்டக்கூடாது. ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஏன் இன்னும் கேட்கல? ஏன்னா கேட்ட முதல்ல கை தூக்கணும். இன்று ஜெபம், ரைட் ரைட். இன்று வேதவாஸ், ரைட். எல்லாம் ரைட். எல்லாம் ஏன் இலைகள் உள்ள மரம். ஆண்டவர் இப்பொழுது அந்த எபேசு சபையை குறித்து சொல்லும் போது அவர் தம்முடைய காரியத்தை எப்படி அறிமுகப்படுத்துறார்னா, குத்து விளக்கின் மத்தியிலே ஆண்டவர் உலாவ ஆரம்பிக்கும் போது, டேய் நெல்லு நெல்லு, இப்படி என்னை ஏமாத்திட்டியப்பா. என்ன ஏமாத்திட்ட? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. தூரத்திலிருந்து பார்க்கிறார், சமீபத்தில் ஏமாற்றம் அடைகிறாரா? நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இது இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் இடையே இருக்கிற அந்த உன்னத புஸ்தகம். எத்தனை எருசலேம் குமாரத்திகள் இருந்தார்கள். ஆனால் சூனேமியளை பார்த்து மை beloved, மை லவ் அப்படிங்கிறார். மை லவ், என் பிரியமே நீ எழுந்து வா வாங்கிறார். நீ ரூபவதிங்கிறார். அவ என்ன சொல்றா? நான் கருப்பா இருந்தாலும் அவ ஐயோ நான் கருப்பாயிட்டேன்னு. இவர் சொல்றாரு நீ ரூபவதி. இன்னொரு இடத்துல சொல்றா நீ பூரண ரூபவதி. அப்போ தேவன் எதை ரசிக்கிறார் தெரியுமா? கால் எழும்புனதும் 2 பாட்டில் பெயிண்ட் எடுத்து அடிக்கிறோம், அது இல்ல. தேவன் எதை ரசிக்கிறார் தெரியுமா? அத்தி மரம் காய் காய்த்தது. ஹல்லேலூயா. இந்த உலக பார்வையில நான் அசிங்கமானவனாகும், அருவருப்பானவனாகவும் அழகில்லாதவனாகவும் காணப்பட்டாலும் அவர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்பட்டால் பரலோகம் சொல்லும் மை லவ். ஹல்லேலூயா. அவர் வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே, ஓ வாயின் முத்தங்களால் முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம், திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம், ஓ என்னவரே என் ஆத்மநேசம், என்னவரே என்னை பிரியமே
என் ரூபவதியே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை பார்க்க கனி என்கிற மேக்கப் போடுங்க. அதுக்குன்னு பிளாஸ்டிக் ஆப்பிள் வாங்கி ஒட்டி வச்சிடாதீங்க. இந்த ஈஸ்டர் முட்டைலாம் இப்போ உண்டான்னு தெரியல. ஈஸ்டர் முட்டை தானே, அதெல்லாம் அது முட்டை இல்லை. அதெல்லாம் கடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு குட் ஃப்ரைடே தான். ஏங்க ஒரு கருப்பானவா சொந்தக்காரங்க வெளியே வச்சிருக்கிற தோட்டத்துக்கு காவலாளியை வச்சிருக்கிறாங்க. ஏய், நீ வீட்டுக்குள்ள இருக்கிற தகுதி வெளியே வந்ததில்லை, அவ்வளவுதான். அவளை பார்த்து சொல்ற, என் பிரிய மை லவ், நீ வா, நீ எழுந்து வா. நாளைக்கு இந்த அழைப்பின் சத்தம் கேட்கணும்னா என் பிரியமே ரூபவதி என அழை. ஓ ரத்தனமே செலரே கேட்டு அவர் பின்னே ஆமென், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். எருசலேம் குமாரத்திகளே வாங்க வாங்கன்னு கூப்பிடல, மை லவ், என் பிரியமே. என் அத்திப்பழம், அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது, வீசுகிறது. உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். வேற எதையும் காட்டுறதுக்கு இல்ல நேசருக்கு, வேற எதை பார்க்கவும் புரியவில்லை. நேசர் கூட வரும்போது ஏதாவது மாற்றம் இருக்க ஆண்டவரே, ஏதாவது மாற்றம் இருக்க வந்து பாருங்க ஆண்டவரே. ரட்சிக்க நீங்க குழியிலிருந்து தூக்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி இன்னைக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்குதா? பூ பூத்ததோ, பூ மலர்ந்ததோ, மாதுளஞ்செடி கொஞ்சம் பாருங்க, ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லைன்னா திருத்துங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பி மைனர் கூட கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடியேன் படர்ந்தீலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை சுத்தம் செய்தி. நேசரே வாங்க, அதிகாலையில பாருங்க, காலையிலேயே அர்ப்பணிக்கிறான். அது காலையில பாருங்க, ஏதாவது நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமென், ஹல்லேலூயா. இதான் சூனேமியாள், இதுதான் மணவாட்டி. பரவாயில்லையா ஆண்டவரே நேத்து இருந்ததுக்கு? ஆமென். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் விரும்புற மணவாட்டி விரும்புவா. அப்பா இன்னைக்கு ஓகேவா, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமென். நம்ம எல்லாம் எதை பரவாயில்லையா? இல்லை சிஸ்டர், பவுடர் கொஞ்சம் கூடி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல. நம்ம எதை காட்டு? நேசருக்கு எதை காட்டு? பரவாயில்லையா ஆண்டவரே, பூ பூத்து இருக்கா கொஞ்சமாவது? நேற்று பாதத்தில் உட்கார்ந்து கேட்டேனே, அதே 2வது அதிகாரம். ஆமென். இதில் வச்சுக்கோங்க, எடுக்க வேண்டாம். 2வது வசனம் 3வது வசனத்தில், நான் அது நிழலிலே வாஞ்சியா இருக்கிறேன், அதன் கனிகள் எனக்கு மதுரமா இருக்கிறது. நான் இப்படி இவ்வளோ கேட்டிருக்கிறப்ப அவங்க சமூகத்திலேருந்து வார்த்தையை பாருங்க. அப்போ காலில் எழும்பி ஆண்டவரே ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, வித்தியாசம் தெரியுதா? வேதம் சொல்லுகிறது, அங்கே 7:12 அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை, ஃபைனஸ்ட் லவ், நேசத்தின் உச்சிதங்களை தருவேன் என்கிறாள். நேசத்தின் உச்சிதம் எது? 13வது வசனத்தை வாசிங்க. பழம் வாசனை வீச நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். நேசத்தின் உச்சிதம் என்ன தெரியுமாங்க? கனியுள்ள வாழ்க்கை. மோசேக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இங்க பாருப்பா, நான் வந்து இறங்கணும், நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்துக்கொள், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா, எல்லாம் ரைட். அடுத்து ஆரோன் ஊழியம் செய்கிற அந்த ஆரோன் எங்க நின்று ஊழியம் செய்ய வேண்டுமா? அப்பா பக்கத்துல
கிருபாசன தண்டை பக்கத்துல. அப்போ ஆரோனுடைய வஸ்திர காரியங்களை குறித்து சொல்லும் போது அதுல எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. யாத்திராகமம் 28வது அதிகாரம் 33, 34 வசனங்கள். அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். ஆசாரனுடைய வஸ்திரத்தை சுத்தி எப்படி இருக்கும் தெரியுமா? நிறைய நல்ல குண்டு குண்டா மணிகள் தொங்கிட்டு இருக்கும். அது எப்படி அந்த அமைப்பு இருக்கும்னா, ஒரு மணி ஒரு பழம், ஒரு மணி. இதெல்லாம் அடையாளங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அடையாளங்களை காண்பிக்கப்பட்டது. அப்ப இந்த மணிகள் எதை எழுப்போம்னா சத்தத்தை எழுப்போம். ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, நீ வரதெல்லாம் சரி, சும்மா மணி அடிச்சுட்டு மட்டும் இருக்காதுங்கிறார். ஆமே, மணி அடிச்சாலாம் என்ன கூப்பிட முடியாது. இடையில நான் விரும்புகிற பழம் இருக்கணும், கனி இருக்கணும். இன்னைக்கு சண்டேனா மணி அடிக்கிறோம். ஒவ்வொன்று கடையில பழம், ஒரு மாதுளம் பழம், ஒரு பொன்மணி, ஒரு பழம், ஒரு மணி, இப்படி சுத்தி. இது தாங்க. ஏன்னா ஏன் ஆண்டவர் அவங்கள்ட்ட எல்லாம், அவன் பிராகாரத்துல நிக்கிறவன், நீ என் பக்கத்துல நிக்கிறவன். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் சொல்லுவார், அவன் சாகாத படிக்கு இப்படி வர சொல்லுவார். நம்ம மணி அடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறோம். இலைகள் உள்ள சும்மா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னையே ஏமாத்திட்டு தூரத்திலே கண்டு கனி இல்லாத காலத்துல இது திரும்ப திரும்ப நம்மளை கூப்பிடுது. ஆண்டவரடி பார்த்துட்டு போயிருப்பார், திருப்பியும் பார்த்துருப்பார். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இவ திருந்திட்டாளோ. ஹல்லேலூயா. அதாவது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும், இருக்கிறது மாதிரி காட்டிட்டு இருந்தா. அதனால தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவர் கனியை தேடுகிறார். ஆபிரகாமை சிநேகிதன் என்றான். ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவன் வாக்குவாதத்தை விரும்பல. யோசேப்பை கனித்தரும் செடி என்றார். ஏன்? அவன் பழி வாங்க துடிக்கல. மோசேயை அவன் என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்றார். ஏன்? அவன் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடல. ஆரோனும் மிரியாமும் அவ்வளவு பேசுறாங்க, சைலண்ட் ஆயிட்டான். யோபுவை அவன் உத்தமன் என்றார். ஏன்? மனைவிக்கு துரோகம் பண்ணல. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் நல்ல ஆராதனை நடக்குது. இவர்களுடைய ஆராதனைகளை வைத்தல்ல தேவன் அவர்களை அழைத்தது, இவர்களுடைய கனியுள்ள வாழ்க்கை வைத்து அழைத்தார். தாவீத இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். சவுல் கையில கொடுக்கப்பட்ட பிறகும் சவுலுக்கு அவன் தீங்கு செய்யவில்லை. கூட இருக்கிறவங்க உசுப்பேத்துவாங்க, கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், தீங்கு பேசுங்க இல்ல. என்ன இருந்தாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் நம்மை மணிகளை வைத்தல்ல, தேவன் நம்மை அழைக்க போகிறார் கனியை வைத்து. என் பிரியமே, நீ ரூபவதி, வா, எழுந்து வா. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாம் எல்லாரும் நித்திரை அடைவோம். அப்பா சத்தம், நேசர் சத்தம் கேட்கும். மை லவ், என் பிரியமே எழும்பு. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு கண்ணை மூடலைன்னா
கண்ணை மூடும்போது இந்த நம்பிக்கையோடு தேவன் விரும்புகிற கனி, தேவன் தேடுகிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், கனியின் அடிப்படையில தான் நியாய தீர்ப்பு. கனியின் அடிப்படையில தான். அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியிலே போடப்படும். 21, 22 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, அதாவது வெறும் மணி அடிச்சிட்டு இருக்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். இடிக்குதா எங்கேயாவது? ஹல்லேலூயா. சும்மா என்ன நோக்கி கர்த்தாவே 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 கர்த்தாவே. ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே. அப்ப கிரியை எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? நான் பாவத்தை விட மாட்டேனா, பகையை விட மாட்டேனா, கசப்பை விட மாட்டேனா, ஆனா டெய்லி 2 மணிக்கு முழங்கால் போடுவேனா, 20 அதிகாரம் படிப்பேனா? நீ சும்மா மணி அடிச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்ற, என்னை விட்டு அகன்று போ, தள்ளி போ. கனியின் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். யார் நிறைய மணி அடிக்கிறாங்க அப்படியே சொன்னார், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன். வளர்ச்சியின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் அல்ல ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது, கனியின் அடிப்படையில். நாங்க எத்தனை வருஷம் பெண்டிகாஸ்ட் தெரியுமா? நாங்க 4 தலைமுறை கிறிஸ்தவ. இதன் அடிப்படை, இதனால பரலோகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, நமக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாம நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். இலையுள்ள மரங்கள். கனியுள்ள. இங்க பாருப்பா, நீ வரம் பெற்ற ஊழியனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அந்தந்த ஒரு மரத்தை எப்படி ஜட்ஜ் பண்ண வேண்டும் தெரியுமா? கனிகளை வச்சு. இந்த மரம் ஆகாத கனிகளை கொடுக்கும்னா, ஒரு மரம் ஆகாத கனிகளை கொடுக்குமானால் அந்த மரத்தின் நிழலை கூட விரும்ப மாட்டார்கள். ஆமா. முச்செடி படர்ந்து இருக்கிறது, கீழே நிழல் இருக்கு. யாராவது போய் படித்துக் கொள்வார்களா? நிழல் தானே வேணும். அவ்வளோ வெயில நிழல் தானே இருக்கு. ஏன் முச்செடி நிழல்ல படுக்க வேண்டியதானே? முச்செடி படர்ந்து இருக்கிறது, கீழே நிழல். யாரா படுப்பாங்களா? படுத்த என்ன ஆகும்? குத்தம். அது கூப்பிடும், வா நிழல், நல்ல நிழல். அதுக்கப்புறம் ஜெபம், கண்ணு வீங்கி. ஏன் தூங்கிட்டு எழுமி பார்த்து கண்ணில் 2 எண்ணை. நிழலை கூட விரும்ப மாட்டாங்க. ஆமா, அதுக்கு நிழல் இருக்கு, ஆனா யாரை விரும்ப மாட்டாங்க. மரம் இந்த கனியை கொடு, அதனுடைய வளர்ச்சி அல்ல. அது இத்தனை வருஷம் இந்த இடத்துல இருந்துச்சு தெரியுமா? இப்படி அல்ல. கனி இல்லாம நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் அல்ல, 10,000 ஸ்தோத்திரம் புத்தகத்தை வாங்கி படிச்சோம். உங்ககிட்ட அது கனி இல்லை, ஒன்னும் இல்லை. உனக்கு அடுத்தவனை உன்னால நேசிக்க முடியல. அந்த திவ்ய சுபாவம் ஒன்று. அதான் ஆண்டவர் கேட்கிறார், ஏதாகிலும் இல்லை, எனக்கு இவ்வளோ பழம், நான் மட்டும் வரல, என் கூட 12 சீஷர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வர வழியிலேயே கதிரெல்லாம் சாப்பிட்டுட்டு வரவன். அப்படி எனக்கு ஒரு கனியெல்லாம் போதாதுப்பா, 12 கனி வேணும், என் கூட இருக்கிறான். அப்படி இல்லை, ஏதாவது இருக்கா? ஏதாவது. ஆண்டவர் உயிர் தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் திரும்ப மீன் பிடிக்க போகும்போது
ஆண்டவர் வந்து எப்படி கேட்பார்னா, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது. உனக்கு படகு நிறைய மீனை நான் கேட்கல, ஏதாவது இருக்கா? கனியின் அடிப்படையில் தான் இங்கே இந்த பூமியிலேயே காணிக்கையை கனியின் அடிப்படையில் தான் அங்கீகரிக்கிறார். காயின் முதல் தரமான காணிக்கையை தான் கொண்டு வருகிறார். தேவன் அங்கீகரிக்கல, ஏன்னா அவனுடைய கிரியையில கனி இல்லை, வெறும் மணி மட்டும்தான் இருக்கு. ஆபேலை விட முன்னாடி சர்ச்சுக்கு வந்தான் காயின், ஆனா கனி இல்லை. கனி இல்லாத காணிக்கைய கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். சங்கீதம் 66:18 எடுக்க வேண்டாம், வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடு. அப்ப கனி இல்லாத ஜெபம் தேவன் காதிலே ஏறாது. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சும்மா ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு பதில் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா கேட்பாருன்னு நினைக்கிறோம். இல்ல, நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவரே இப்படி கூப்பிடாத, உருகி கேளு. ஆண்டவரே அப்படி சொன்னா இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆமென். நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிட்டா ஆண்டவருக்கு இவன் சும்மா கூப்பிடுறான். ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அப்பா எப்படி இப்படி கேமராக்கு நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் இப்படி இந்த இலையை காட்டி ஏமாத்திட்டு இருக்கிறோம். இலை காட்டாம இருந்தா கூட அவர் சைலண்டா போயிருப்பார். ஆமென். பாம்பே மீட்டிங் முடிச்சுட்டு கிளாஸ்ல ஜோமன் வரும்போது ஒரு சகோதரி ஓடி வந்து ஜோமன்ட்டு போகும்போது, நீங்க உண்மையா எங்க வீட்டில் கேமரா வச்சிருக்கிறீங்க? உண்மையா எங்க வீட்டில் கேமரா வச்சிருக்கீங்க? இல்லட்டா எப்படி உங்களுக்கு விஷயம் தெரியும்? எங்க வீட்டில் நாங்க என்ன பேசுறோம்? இன்னும் 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. அது என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு சகோதரி வந்தா. சகோதரி வந்துட்டு, எங்க வீட்டில் ஒரே பிரச்சனை, எங்க மாமியாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோம். அடுத்து அந்த மாமியார் வராங்க. நான் போறால இவ்வளால எங்க வீட்டில் எனக்கு ஒரு புறம் ஜெபம் வருது, இன்னொரு புறம் சிரிப்பும் வருது. அதிகாலை 2:30 வந்த கொஞ்சம் தூக்கமும் போச்சு. கர்த்தருக்கு மகிமை. எல்லாம் 2 பேரும் ஆல் நைட் ப்ரேயருக்கு தான். எல்லாரும் தூங்கும்போது நாங்கள் தூங்காம விழித்திருந்து அவ்வளவு செய்தி கேட்டுட்டு வந்துட்டு நான் போறாள் அவதான். ஆமே. அதனால என்கிட்ட ஜெபிக்க வருகிறவர்கள் கவனத்திற்கு. ஆமே. நீதிமொழிகள் 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது. கனி இல்லாதவனுடைய ஆராதனை பரலோகத்து எப்படி இருக்குதான்? அசிங்கமா இருக்கு. கனியின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு. கர்த்தர் கிருபையை அப்படி வாரி வாரி தரார், வாரி வாரி தரார். அடுத்த வருஷத்துலயாவது கனி வந்துடுமாப்பா. அதனால அந்த கனி இல்லாத தோட்டக்காரர் செய்த வெட்டி போட்டுரு, உடனே பராமரிக்கிற சொல்றார், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலன்னா வெட்டிடலாம். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 1 யோவான் 2:1 சொல்ற. ஒருத்தன் பாவம் செய்தா அவர் பரிந்து பேசுறாருப்பா, இந்த ஒரு வாட்டி. ஆமென். யார் கனி கொடுப்பார்கள்? யோவான் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹalleluya. சிம்பிளா ஒரே வழிதான். ஆமென். நிலைத்திரு, நிலைத்திரு. abide in me. என்னை அல்லாமல் உங்களால நீரின்றி நான் உயிர் வாழ முடியாது. நீர்தானே என்றும் எந்தன் கேடகமே. உயிரே நீர்தானே என் பலனே. நீரின்றி உயிரே நீர்தானே. ஓ நீரின்றி இயலாதே. ஆண்டவரே, இந்த இதுதான் கனி கொடுக்க எனக்கு தேவை அனுபவமோ வளர்ச்சியோ மற்ற ஒன்று இல்லை. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், இயேசு. என்னில் நிலைத்திரு. ஒரு தேவ பிள்ளைக்கு இயேசு எப்பெல்லாம் தேவைன்னு கேட்டா, இயேசு எப்பவுமே தேவை. அவரை விட்டு நீ ஒண்ணு யோசிக்காத, அவரை விட்டு நீ எதையும் செஞ்சிராத. ஒரு வார்த்தை கடந்த நாள் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். ஆசாரியன் ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த எசேக்கியேல் இருக்கு, அவனுக்கு அந்த வஸ்திர உரிமைகள் சொல்லும்போது எதுக்கு அப்படின்னா, அவன் சொட்டாயிடக்கூடாது, வியர்வை வராதபடிக்கு இப்படி ஆண்டவர் பேசின வார்த்தை. ஏன் இப்போ வியர்வை வந்து ஆண்டவர் வந்து நம்ம ஆராதிக்கும் போது என்ன வந்துடும், சொட்டாயிரும். இப்போ ஆண்டவர் கண்களை திறந்த என்னென்ன வியர்வை எப்போ வருங்க, நாம முயற்சிக்கும் போது வியர்வை வரும். நான் சும்மா இருந்தா நான் முயற்சிக்க போது எதை காண்பிக்கிறது, என்னுடைய முயற்சியில நான் உங்ககிட்ட வந்தேன்னு மட்டும் சொல்லிடாத, நினைச்சிடாத. இன்னைக்கு அதிகாலையில் நேற்று இரவுல அப்படி நேற்று டிராவல் பண்ணி வரும்போதும் ஏன் நம்மள அப்படித்தானே, ஐயோ நான் இன்னைக்கு ஜோமண்ட்லி எனக்கு பயில் பிடிக்கல, எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்பேன். அப்போ அதுதானே அர்த்தம் என்ன, ஏன் முயற்சி, ஏன் நான் உழைச்சி ஆசாரியன்ட்ட அவ்வளவு பிரதிஷ்டை உள்ளவன், அவ்வளவு தெரிந்தெடுக்கப்பட்டவன். இங்கே பாரு, சொட்டாயிடக்கூடாது. என்ன அர்த்தம் பார்த்தியோ, நான் பாரு அவங்கள மாதிரியா. பரிசேயன் வியர்வையோடு வந்தான். என்ன வியர்வை இது, நான் என்கிற வியர்வை. ஆண்டவர் தள்ளி போயிட்டார். ஸ்மெல் அடிக்குப்பா, ஸ்மெல் அடிக்கு. சாந்திருக்கணும். ஹல்லேலூயா. நீரின்றி நான் உயிர் பாடு ஜஸ்டின், மூடிய ஜஸ்டினோட பாட்டு அதான் பாட சொல்ல. நீர்தானே என்றும் எந்தன் கேடகமே. உயிரே நீர்தானே என் பலனே. நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. உயிரே நீர்தானே என் பலனே. நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்றும் நம்பும் என் கண்மலை. நீரின்றி யாரும் துணை இல்லை. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும்
கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. சார்ந்து கொள்வதை சரியாய் புரிந்து கொள்ள அநேக வசனம் இருந்தாலும் ஒரு பகுதியை நான் கடந்த நாளில் ஆண்டவர் மெடிடேட் பண்ண, அது மெடிடேட் பண்ணும்போதே கண்களில் கண்ணீர். ஆமென். தெரிந்த பகுதி புரியும்படியா சொல்றேன். கர்த்தர் ஆதாமை உருவாக்குறார். ஆதாம் கண் விழிக்கும் போது முதலில் பார்த்தது எது? சரி, ஆதாம் எப்போ கண் விழித்தான்? ஆதாம் கண் விழிக்கிறான். ஃபர்ஸ்ட் அப்ப யாரை பார்த்திருப்பான்? ஆதியிலே தேவன். இன் த பிகினிங் காட். ஒரு நாளை நம்ம தூங்கும் போது முதல்ல அவரை பார்க்கணும். முதல்ல அவரை தான் பார்க்கணும். ஆதியிலே தேவன், அதே வார்த்தை யோவான் எழுதும் போது ஆதியிலே வார்த்தை, இன் த பிகினிங் வேர்ட். அவரை சார்ந்திருக்க. ஏன்னா ஆதாம் ஊதுனதுனால கண்ணு திறந்தான். என்னைய ஊதுறாரு, அதுக்கு பேர் தான் கிருபை. எழும்பு. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை ஆண்டவர் பாருங்க. முதல்ல எப்படி பார்க்கிறான், எப்படி பார்க்கிறான். ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போது என் தகப்பனாரை நினைக்கிறேன். அவங்க காலையில் எழும்புனதும் கண்ணை கூட திறக்க மாட்டாங்க. அப்படியே பெட்ல இருந்து எழுப்பி பக்கத்தில் அப்படியே பீரோ, அதில் ஒரு வேர்டு ஒட்டி வச்சிருப்பாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஃபஸ்ட்டு அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும், என் கிருபை உனக்கு. ரெண்டையும் பார்த்துட்டு போய் அவங்க டேபிளில் உக்காந்து அப்படி பைபிள் எடுத்து கிஸ் பண்ணிட்டு அப்படி ஓப்பன் பண்ணி, அது சிம்பிளா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதனுடைய தலைமுறை மேல ஆண்டவர் பாராட்டுற இறக்கும். ஆண்டவர் பாருங்க, ஆதியிலே தேவன். ஆண்டவருடைய நாமமே அல்பா. அவர் தாங்க ஃபர்ஸ்ட். ஒரு நாள் காலையில எழும்பும் போதே ஏசப்பான்னு சொல்லிட்டு என்னால எழும்ப முடியலையே, ஏசப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட முடியலையே. ஏன்? நாம நம்மளை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால காலையில் எழும்புனதும் மொபைல் எடுக்கிறோம், காலையில் எழும்புனதும் வேற. அதுக்கப்புறம் டைம் ஆச்சு, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கல பாரு. இந்த ஆதாமுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே. ஒரு பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது நர்ஸ் வெளியே வந்து சொல்றாங்க, பேபி பிறந்துட்டு ஒரு துணி கொடுங்க, ஒரு டவல் கொடுங்க, ஒரு சின்ன போடுறதுக்கு ட்ரெஸ் கொடுங்க. ட்ரெஸ்ஸா டவலா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. யாராவது வெளியே வந்து சொல்லுவாங்களா? இல்லை. அதெல்லாம் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கும். ஆதாம பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லாத்தையும். நீ ஏன் கலங்குற என் ஆத்துமாவே? நீ ஏன் கலங்குற?
ஆதாம பிறப்பிச்சுட்டு வெயிட் பண்ணி, ஐயோ இவன் எப்படி சுவாசிப்பான், இவன் தண்ணி எங்க இருந்து குடிப்பான், இவன் எப்படி சாப்பிடுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நீ கொஞ்சம் தூங்கு 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 தூங்கு. பிள்ளைய வெளியே வந்தோன்னா பிள்ளைய உள்ளே வச்சிருங்க. இன்னும் டவல் யாராவது சொல்லுவாங்களா? இன்னும் டவல் வாங்கல, ட்ரெஸ் வாங்கல. அதனால பிள்ளைய 10 மாசம் தானே, இன்னொரு 8 மாசம் கூட உள்ள இருந்துட்டு. ஏன்னா பிள்ளைக்கு எல்லாம், எங்க காசே இல்லாதவங்க கூட ஆபரேஷன் வந்தா காசு கொடுக்கிறது எங்கேயாவது ரெடி பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஒன்னும் இல்லாத தகப்பனை ரெடி பண்ணி வைக்கும் போது சர்வத்தை உடையவர். He is Alpha. நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. கடலை பாரு, இந்த மரத்தை பாரு. ஆதாம் ஏதாவது பேசினானா? வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அவர் மட்டும்தான். ஏதேனும் தோட்டத்தை உருவாக்கி அவனை அதிலே வைத்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, இதான் சார்ந்திருக்கிறார். அடுத்த ஆண்டவர் பார்க்கிறார், எவ்வளவு இருக்குங்க, எல்லாத்தையும் படைச்சு ஒரே ஒரு மனிதனை வைத்து அந்த அவருடைய பார்வை ஃபுல்லா அந்த ஒருவன் மேல். மனுஷன் தனிமையா இருப்பது எது நல்லது எது நல்லதல்லன்னு ஆதாம் பார்க்கல. ஆதாம் வாழ்க்கையில அவரை பார்க்க விட்டான். இன்னைக்கு அவன் தன்னை பார்த்ததுனால தனக்கென்று ஒரு துணையை தேடிக்கொண்டு அப்படி போனவன் எங்க போனான்னு. ஆனா ஆதாம் விஷயத்துல நான் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஆதாம் பார்க்கல, அவரை பார்க்க விட்டான். இவன் தான் சார்ந்து இருக்கவன். தன்னை ஜனிப்பித்த தகப்பனை பார்க்க விட்டான். ஈசாக்கு பாருங்க, அப்பாவை பார்க்க விட்டான். அவன் நேச பிள்ளை. ஈசாக்கு எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கல. ஆதம் பார்க்கல வந்து சண்டை போடல, நான் தனிமையா இருப்பது. நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆதியிலே தேவன், நான் உங்களை பார்க்கிறேன்ப்பா. நான் கண்ணை திறக்கும் போது உமது சாயலா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்போ காலையில ஃபோன் ஊதி அவனை எழுப்புறாரு, அந்த டே ஃபுல்லா நடத்துறாரு. இன்னொரு வேர்டு சொல்றேன், 6ஆம் நாள்ல மற்றவைகளை உருவாக்குறார், கடைசியா மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த பிறகு வேதம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆகிட்டு. அப்ப அடுத்த நாள் ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஓய்ந்திருந்தார். அதன் அர்த்தம் என்ன? ஆதாமே, நீ அந்த ரூம்ல படுத்து தூங்கு, நான் இந்த ரூம்ல படுத்து தூங்குறேன் என்றல்ல. ஓய்வு நாள்ல என்ன நடக்குது? ஆதாமோடு நடக்கிறார். God's 7th day, Adam's first day. ஓய்வு நாள்ல அவர் மற்ற வேலையெல்லாம் செய்யல. ஓய்வு நாள்ல அவர் ஆதாம கூட்டிட்டு, கடலை பாரு, இந்த மற்ற மீன் பாத்தியா, இந்த பறவைகளை பாத்தியா, இங்க வா இங்க வா. ஓய்வு நாள் என்பது படுத்து தூங்குற நாள் அல்ல, அவரோடு இப்போ எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில டே முடியும் போது வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கோ கர்த்தர் அயர்ந்த நித்திரை, உணர்த்துறதுல இருந்து உறங்க வைக்கிறது வர கர்த்தர். எழுப்புறதுல இருந்து பிள்ளைகளை தாளாட்டி தூங்க வைப்பாங்க தெரியுமா? இப்படி அவரை சார்ந்து இருக்கும் போது அவன் தூங்குறான், அப்ப வேலை. எழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா.
தூங்குவே நிம்மதி. ஆண்டவரே, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்க பிள்ளைப்பா. என்னை உணர்த்துறதுல இருந்து உறங்க வைக்கிறது வர நீங்க தான். இன்னைக்கு அவரை கப்பலின் பின்னணியத்தில் உட்கார வச்சுட்டு நாம பிரயாசப்படுறதுனால கடைசி ரிசல்ட் எப்படி இருக்கு? நாங்கள் அமிழுகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துறேன். இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில தான் பிசாசானவன் குறுக்கிட்டு சுயத்தை சார்ந்திருக்க வைக்கிறான். சுயத்தை சார்ந்திருக்க. நீ அப்ப சும்மா அவரையே பார்த்துட்டு இருக்கிற? நீ இதை செஞ்சு பாரு, உன் கண்ணே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிட்டு நீ தேவன் ஆயிரும். இல்லை, உனக்கு நீயே தேவன். நீ எல்லாத்துக்கும் அங்க பார்த்துட்டு இருக்கிற. உன்னை உறங்க வைக்கிறதும் அவர் தானா? உன்னை எழுப்புறதும் அவர் தானா? ஏன் அவர் வச்ச இடத்துல தான் நீ இருக்கணுமா? நீயா இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்க. எப்பொழுது சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தானோ தோட்டத்தை விட்டு தூரமாயிட்டான். தோட்டத்தை விட்டு தூராக அவனுக்கு ஸ்வெட் ஜாஸ்தி ஆகுது, வேர்வை ஜாஸ்தி ஆகுது. அன்பு சகோதரா, சகோதரி, பிசாசானவன் வஞ்சிக்கிறதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? சுயத்தை சார்ந்திருக்க பண்ணுவான். நல்லா தானே போயிட்டு இருந்து 2 அதிகாரம் வரைக்கும். உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஆண்டவரே, நாளைக்கு நீ தூங்குப்பா. ஆதாமுக்கோ ஆமே ஆராதனை நேரத்தில் அயர்ந்து நித்திர வர வைக்க மாட்டார். ஆமே, அவர் தூங்க வச்சா ஏதாவது எடுத்து செய்வார். சாத்தான் தூங்க வச்சா எழும்பும் போது என்ன தெரியல, இந்த பகுதியில் ஒரே வலி, விழாவை எடுத்தாரோன்னு ஒரு எடுத்துட்டு எங்க வச்சாருன்னா தெரியல. அவர் அயர்ந்த நித்திரை வர, தூங்கு ஆண்டவரே, நாளைக்கு உள்ள நீ தூங்கு, நீ தூங்கு, நீ தூங்கு. டாடி, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நீ தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. அந்த பிள்ளை தூங்கினதுக்கு அப்புறம் அந்த தகப்பன் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணுவார்னு தெரியாது, எங்க ஓடி போவார்னு தெரியாது. நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, இந்த நாளைக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும்? நீ தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. ஆமே, ஆதாமுக்கும் சார்ந்து இருக்கிறவனை தூங்க வைப்பா. அதனாலதான் தாவீது சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போதும் நான் படுத்துறங்கி விழித்தெழு கர்த்தர் என்னை கனி கொடுக்க ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும்தான். அன்பு சபையே, அந்த நல்ல கூடையில் இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. எசையா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. ஒரு தகப்பன் கொடுக்கிற வாக்கு அந்த பிள்ளைய தூங்க வைக்கும். ஆமே, தூங்க வைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. சில தகப்பன்மாரெல்லாம் பாருங்க, சீக்கிரம் வயசாயிருவாங்க. சில பெற்றோர்லாம் பார்த்தா சீக்கிரம் வயசாயிருவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறாங்க. ஏன்னா பிள்ளைங்க அப்போதான் நிம்மதியாக படிச்சுட்டு பிள்ளை நல்லா தூங்கட்டு, நல்லா சாப்பிடட்டு. ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன், ஒரு இமேஜ். அதில் ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தர் பிள்ளைய ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு ஒரு பர்கர் வாங்கி கொடுக்குறார். இவர் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கிறார். அந்த பிக்சர் நிறைய மெசேஜ் கொடுத்துச்சு. அதை பார்த்ததும் கண்ணில் கண்ணீர் தான் வந்தது. ஏன்னா எங்கள் ஆரம்பத்தில் நினச்சி பார்த்தோம், எங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தந்துட்டு கஞ்சி குடிப்பாங்க. அவர் எவ்வளோ நாள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுத்தாருன்னு தெரில. அவர்கிட்ட இருந்த காசுக்கு அந்த ஒரு பர்கர் தான் வாங்கி கொடுக்க முடியும். அந்த பிள்ளை அப்படி நிம்மதியாக அவருடைய பார்த்துட்டு இருக்கிறார்.
சீஷர்கள் நடுக்கடலிலே நடுச்சாமத்தில் தத்தளித்த போது அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. 4 இல்ல 40 வருஷம் ஆனாலும் உன் செருப்புக்கு வர கேரண்டி உண்டு. வஸ்திரம் பழசாகாது. ஆமே, ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நீ என்ன செய்ய போற? அவமானம் அடைவதில்லை. அப்பா, அவ்வளவுதான். அவமானம் அப்பா, நல்ல கவனமா கேளுங்க. ஒரே வழி, ஒரு நாளும் நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி என் ஊழியத்தை நான் சார்ந்திருந்தா நான் சுயத்தை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இல்ல, எதுவுமே இல்லை. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா திரும்புறேன். ஆனா இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு பிரயோஜனமா இருந்துட்டு. பயன் பெறுகிறவன் இங்கே அனுபவிக்கிறான், பயன்படுகிறவன் அங்கே அனுபவிப்பான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை ஆமே உமக்கு சொந்தமையா. கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே விட்டு கொடுக்கலாமா? முழு மனதோடு. ஆமெனப்பா. ஆவி ஆத்ம சரீரம் உள்ளமுடல் எல்லாமே, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா. நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க காத்துக்கோங்கப்பா. உங்களை நம்பி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ரிகமலதனர ஆவி ஆத்ம சரீர ஆமே. ஆமென். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. ஆமென். எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றோடு மடிந்ததையா. இன்றோடு மடிந்தது. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். அப்பா, உங்களுக்கு தெரியும்பா, என்ன உங்களுக்கு தெரியும்பா. நான் மண்ணென்று நினைவு கூர்ந்து என்னை நடத்துகிறவரே. சொல்லுங்க, அர்ப்பணித்தே. Glory, glory, glory. என்னை பிறப்பித்தவருக்கு என்ன வழக்க தெரியும். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரகபலமதனர
ஆமென். ஆண்டவரே, அதே 2 கரங்களை உயர்த்து. ஆண்டவரே, உங்களை நம்புறேன். ஆதியிலே தேவன், அவ்வளவுதான். அவர் ஏதேன்ல கொண்டு வந்து வச்சாரு. அங்கிருந்து நதி புறப்படுது. நல்ல விருட்சங்கள் நடுவில் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தானோ அவன் எங்கே தள்ளப்பட்டான்? முட்களின் நடுவில். ஆண்டவரே, நான் உங்களதான், எனக்கு தெரியும்பா, என்னை தூங்க வச்சுட்டு எனக்கு வேண்டியதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியும். இப்படி எத்தனை நாட்களை கொடுத்து கலங்கணும். அந்த நாள் வரும்போது அந்தந்த காரியங்கள் எவ்வளவு லகுவாயிடுச்சு பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையே அதுக்கு சாட்சி தான். நாங்கள் ஏங்க இன்னொருத்தவங்களை சொல்லணும்? இப்படி எத்தனை நாள் நினைச்சிருப்போம், எத்தனை நாட்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கடைசி வர நான் உங்களை சார்ந்திருக்கணும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்த போதிலும் யாக்கோபு அந்த தேவனுடைய கோலின் மேல சாய்ந்துதான், ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்த பிள்ளைகளாகட்டும், சொத்தாகட்டும், எது ஆகட்டும், எதையும் சார்ந்திடக்கூடாதுப்பா. கடைசி வர உங்களை சார்ந்து வாழ கிருபை செய். நல்ல தகப்பனே, நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிறவர்களா, ஆண்டவர் உம்மால் ஒரு காலம் ஆண்டவரை தள்ளிவிடப்படுகிறவர்களாய் அல்ல, அங்கீகரிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நடத்தி அருளும். எங்களை உமக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் நடத்தும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதால் வருகிற புதிய மாதமும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். கண்மணி போல காத்தருளும். ஒருவரையும் ஒரு தீங்கு தொடாதபடி பத்திரமாய் காத்துக்கொள்ளும். மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.